எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்காமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. நாம் ஒவ்வொரு மாதமும் அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட அநேக நேரம் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து பேசுகிறார். ஸோ அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் பேசுகிற நன்மையான காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நான் என்ன பண்ணணும்? சத்தம் போட்டு சொல்லுங்களேன். நான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிக்கணும். ஸோ இந்த விசுவாசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 5 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அதை வச்சு நீங்கள் எந்த இடத்துல ட்ராபேக்காக இருக்குது அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி இந்த விசுவாச வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே நீங்கள் மேன்மைப்படுத்தி கொள்ள, உங்களை நீங்களே சீர்படுத்தி கொள்ள இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். நமக்குள்ளே பூரணமான விசுவாசம் இருக்கு என்பதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு செக் பாயிண்டாக நம்ம வச்சுக்கலாம். தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் நம்புதல். 2வது, ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் நிலைத்திருத்தல். 3வது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடத்தல். 4வது காரியம், சோதனையிலும் உறுதியாக தேவனோடு நிறுத்தல். சோதனை எப்படி வந்தாலும் தேவனோடு தொடர்ந்து செயல்படுதல். 5வது காரியம், தேவனுக்கு மகிமையை சேர்க்கும் வாழ்க்கை நாம் வாழுவது. தேவனுக்கு மகிமையை சேர்க்கும் வாழ்க்கையை நாம் வாழ்வது. இந்த 5 காரியங்களில் நாம் இன்றைக்கு எதில் குறைவாக இருக்கிறோன்றத நாமே ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது மேன்மை அடைகிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது கட்டி எழுப்பப்படுகிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இல்லையா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விசுவாசம்தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பேஸாக இருக்குது, அடித்தளமாக இருக்குது. இந்த அடித்தளம் ஆடிச்சு, பேஸ்மெண்ட் வீக்காக இருந்தால் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது, நேர்த்தியாக இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல அது விழுந்து போயிடும். ஸோ இன்றைக்கு நம்முடைய விசுவாச வேதம் சொல்லுது, அநேகர் தங்களுடைய நல் மனசாட்சியை கெடுத்து விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஸோ இன்றைக்கி நம்முடைய விசுவாச கப்பல் சேதப்படாதபடிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் நாம் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சரியாய் நாம் செயல்படுத்துவோமானால் நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படக்கூடியதாக இருக்கும். முதலாவது நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை நம்புதல். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை இருதயத்தின் ஆழத்தில் நம்ப கற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி என்று சொன்னால் இங்கே இந்த கேட்குற கேள்வி இல்லை, கேள்விக்குறியை போட்டு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம்ல, அந்த கேள்வி அல்ல, கேட்கிற காரியம், காதினால கேட்கிற காரியம். நாம் எதை அதிகமாக கேட்கிறோமோ, ஸோ நம்முடைய விசுவாசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மனுஷன் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற வார்த்தை, மனுஷன் நம்மளை வேதனைப்படுத்துகிற வார்த்தை, இதையெல்லாம் காதால் கேட்கும் போது உங்கள் விசுவாசம் கட்டப்படுறது ரொம்ப கடினமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையோ நீங்கள் கேட்கும் பொழுது எங்கேயாவது உங்களை அது டிஸ்கரேஜ் பண்ணுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்னைக்காவது குறைச்சி பேசுமா? உங்களை குறைவாக நடத்துமா? அங்கே ஒன்றுமே சூழ்நிலை இருக்காது. ஒரு சில நேரம் வாக்குத்தத்தங்களை கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறதுக்கும் அந்த சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது.
ஆண்டவர் சொல்ல ஒண்ணுமில்லாத இடத்துல இருக்கிறவைகளாய் மாற்றுகிறது நம்முடைய தேவன். அல்லேலூயா. சூழ்நிலை பார்த்தா அங்கே ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும், எதுவுமே நடக்காது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறார். அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தூதர்கள் வருவாங்க, மத்தியான வேளையில் தான் அவர்கிட்ட வருவாங்க. அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லும் போது அவங்கள பார்த்து அவர் சொல்லுவார், ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார், நீ வானத்தை அண்ணாந்து பாரு, எவ்வளவு நட்சத்திரங்களுக்கோ அந்த அளவுக்கு உன் சந்ததை பெருகுவேனார். அவரும் வந்து வெளியில் எட்டி பார்த்துருப்பார். என்னத்தை பார்த்துருப்பாரு? நடு மத்தியானத்தில் நட்சத்திரம் தெரியுமா? உனக்கு நான் ஒரு பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னார். அதுக்குரிய சூழ்நிலையும் அவர் சரீரத்தில் இல்லை, எல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. அப்போ வெளியில் அவர் காட்டின அடையாளத்தையும் அவரால் நம்ப முடியல, அவர் சரீரத்தில் நடக்கும்ன்ற காரியத்தையும் அவரால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன்னு சொன்னாங்க. ஒன்று அவர் சரீரத்தில் பலன் இல்லாட்டாலும் ராத்திரியில் காமிச்சிருந்தா கூட வானத்தில் நட்சத்திரம் இருக்கு, ஆண்டு சொன்ன மாதிரி நடந்துரும் அப்படின்னாது அவர் விசுவாசித்திருப்பார். ஆனால் அவருடைய விசுவாச வாழ்க்கை எவ்வளோ அற்புதமானது என்பதை நீங்களும் நானும் சரியாய் புரிந்து கொள்ள. வானத்து நட்சத்திரம் இல்லை பார்த்தார், அங்கே நட்சத்திரமும் இல்லை, அவர் வாழ்க்கையிலே அது நடக்கக்கூடிய எந்த சம்பவமும் இல்லை. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு மேன்மையாக எண்ணப்பட்டதான். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமா அது எனக்கு நடக்கும். அவர் சொன்னா அது என் வாழ்க்கையில் செயல்படும் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அது அவருக்கு மேன்மையா எண்ணப்பட்டது. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அவர் தலைமுறை இன்னைக்கு உலகம் எங்களும் பரவி கிடக்கிற அத்தனை பிள்ளைங்களும் யாரோட பிள்ளைங்க? ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். இன்னைக்கு அவருடைய சந்ததி பெருகி இருக்கா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அன்னைக்கு பார்க்கும் போது ஆபிரகாம் பார்த்த காலத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு என்பதை யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த வார்த்தை அப்படியே செயல்படும். தேவச்சனம் இந்த தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கிறதுல ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் இருங்க. ரெண்டாவது காரியம், ஜெபத்தில் நிலைத்திருத்தல். எப்போ இந்த தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை இழக்கிறீங்களோ அடுத்து ஜெபத்தில் சோர்ந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் மேம்படணும்னா நீ என்ன பண்ணணும்? ஜெபத்தை விடக்கூடாது. நான் டெய்லி தாங்க ஜெபிக்கிறேன், நான் விடாம தாங்க ஜெபிக்கிறேன், ஆனா என் விண்ணப்பங்கள் எதுவுமே பதில் வரல அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைப்பீங்க அப்படின்னா யாக்கோபு 1:6 வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், ஆனாலும் அவன் எவ்வளவும் சின்ன ஒரு டிராப் கூட அந்த அளவு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அந்த ஜெபத்தை செய்யறது ரொம்ப நல்லது. ஆனா அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத ஜெபமா, சந்தேகத்தோட இது நடக்குமோ நடக்காதோ, இது முடியுமோ முடியாதோ அப்படின்ற சந்தேகத்தோடையே நீங்க செயல்படுவீங்க அப்படின்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அலை வந்து மோதி இதாரு, அதனால யாருக்கும் பிரயோஜனமே இருக்காது. தான் நம்முடைய ஜெபமா இருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான். சந்தேகத்தோட ஜெபம் பண்ற மனுஷன் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில பெறவே மாட்டான் என்பதுதான் இந்த வசனம். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார் அப்படின்னா புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணிட்டு வரும், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க. அப்புறம் வந்து வரவங்க கிட்டலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஐயோ இது நடக்குமா, இது ஏன் அப்படி நடக்கல, அது ஏன் அப்படி நடக்கல, இனி ஏன் நான் செய்யல, இப்படியா பண்ணலை, ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு புலம்பல் இருந்துகிட்டே இருக்கும். அது குறித்த ஒரு எரிச்சல், நடக்காமல் போக காலதாமதமாக உங்களுக்குள்ள எழும்புகிற எரிச்சல், உங்களுக்குள்ள எழும்புகிற போராட்டம், அது யாரோ ஒருத்தர்கிட்ட முட்டி மோதி குடும்பத்தில் சமாதானம் குலைஞ்சு போகுது. அல்ல, ஜெபத்தில் ஒரு காரியத்தை நீங்க கேட்க ஆண்டவர் தாவீது சொல்றார், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா அது நடந்தேற வரல உங்க ஜெபத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அது நடக்கிற வரலும் தேவ சமூகத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் யாக்கோபோட ஜெபம் வல்லமை உள்ளது. யாக்கோபு எப்படி ஜெபிக்கிறார்? யாபேத்தின் ஆற்றங்கரையில தன் குடும்பத்தை எல்லாம் முன்னாடி அமிச்சிட்டு, ஏன்னா ஏசாய் எப்போ வந்து தனக்கு விரோதமாக எழும்பான், தன் குடும்பத்தை நாசப்படுத்துவான்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் சொல்லிட்டான், என்னைக்கு இருந்தாலும் உன்னை என்ன பண்ணுவேன்?
என் அப்பா மண்டையை போட்டு அடுத்தது உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அதனால இப்போ இவனுக்கு பயம், எப்படி என் குடும்பத்தை முன்னாடி எல்லாரையும் அமைச்சிட்டு யாபேத்தின் ஆற்றங்கரையில் போராடி ஜெபிக்கிறான். இரவெல்லாம் போராடுகிறான். என்னன்னு போராடுறான்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஜெப வல்லமை வேணும்னு நினைக்கிறீங்க? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் எனக்கு தராவிட்டால் நான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. தைரியமா கேட்கலாங்க. ஏன்னா கர்த்தர் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க. இன்னும் அதிகமா சொல்ல போனா அவர் நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்பவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா தலைச்சம் பிள்ளை ரொம்ப செல்லம். ஆமென். தான் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தில் எப்படி எடுத்துட்டு இருக்காரு? நீங்க எல்லாருமே அவருக்கு தலைச்சம் பிள்ளை, அவருக்கு ஃபர்ஸ்ட் பார்ன். நீங்க ஒவ்வொருவருமே அவருக்கு மேன்மை உள்ளவர்கள். உங்களுக்கு எல்லா விதத்துல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அவரோட ஆசை. அப்போ ஏன் என் ஜெபம் கேட்கப்படல, ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல அங்கலாய்க்கிறீங்களா? அதுக்கு பதில் இதுதான். அல்லேலூயா. நீங்க சந்தேகப்படாம தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும். விடாமுயற்சியா தேவ சமூகத்தில் நாம் கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய அங்கலாய்ப்பை எல்லாம் பார்ப்பார். ஏற்ற வேளையில் நமக்கு பதில் செய்வார். தேவச்சனமே அல்லேலூயா சொல்லுங்க. அவரால் முடியும். இப்ப நம்ம அந்த 2 மனதோட 8வது வசனத்தை வாசிங்கன்னா, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். நிலையா இருக்க முடியாது, அலசடியா தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஸோ கர்த்தர் பாதத்தில் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா எப்படிப்பட்ட ஜெபம் முக்கியம்? சந்தேகப்படாம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை குறித்த சந்தேகம் வரக்கூடாது, அவருடைய வல்லமை குறித்த சந்தேகம் வரக்கூடாது, அவருடைய செயலை குறித்த சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில. இதெல்லாம் தேவனால செய்ய முடியுமா? என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இந்த ஒரு பயங்கரத்துல எப்படி என்ன ஆண்டவர் தூக்கி எடுப்பார்? எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும்? எப்படின்ற உங்களுக்கு தெரியாது. அவர் அவரோட அழகா தூக்கிடுவார். அவர்கள் மரண தருவாயில போயிருக்கும் பொழுது அற்புதமா மனுஷனை கொண்டு காப்பாற்றுவார். திடீர்னு தேவதூதரை கொண்டு காப்பாற்றுவார். எப்படி அவர் செய்த அற்புதங்களுக்கு இப்படித்தான்ற ஒரு நிலையே கிடையாது. இல்லையா சொல்லுங்க. அவர் இப்படிதான் செய்வார் என்பதுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. அவர் என்ன வேணா செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ உங்கள் ஜெபத்தில் நீங்கள் என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. வேதம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அந்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு அநியாயக்காரனிடத்தில் ஒரு தாய் போய் கேட்குறாங்க, அவன் மாட்டேங்கிறான், முடியாதுங்கிறான். ஆனால் இவங்க தொடர்ந்து அவர்களை கேட்டபடினால, விடாமல் அவளை கேட்டபடினால சொல்ல, நம்ம தொடர்ந்து என்னை அலட்டிக்கிட்டே இருக்கு, இவங்களுக்கு எதையாவது நான் ஒன்று செஞ்சிடணும். உலக மனுஷனே அப்படி நினைக்கிறானா? உங்களே என்னைய ஆசையா பெற்றெடுத்த தேவன், உருவாக்கின கர்த்தர், அழைச்சி வந்த ஆண்டவர், அபிஷேகம் பண்ணின தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஸோ ஜெபத்தில் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. நிலையற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உங்களையே தள்ளி கொள்ளாதீங்க. கர்த்தர் பாதத்தில் உண்மை உள்ளவர்களாக உங்கள் ஜெபத்தில் நில்லுங்க. தேவன் உங்களை வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 3வது காரியம், கீழ்ப்படிந்து நடக்குதல். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். விசுவாசத்தினாலே என்ன பண்ணாரா? ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற, பெற்றுக்கொண்ட இல்ல, பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. ரொம்ப நல்லது, கீழ்ப்படிகிறது நல்லது. ஆனா நான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நீங்க இந்த வசனத்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் வசனம், செகண்ட் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர், நீ உன் இனத்தையும் உன் ஜாதியை விட்டு நீ புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே 4வது வசனம் சொல்லியிருக்கோம், அவன் உடனே புறப்பட்டு போனான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் உடனே புறப்பட்டு போனான். கீழ்ப்படிதல் உள்ள பெரிய ரகசியம் என்னன்னா இதுதாங்க, இந்த உடனே. நம்ம நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, நம்ம எல்லாரும் இங்கே பெற்றோர் தான் இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்கிட்ட, எப்பா ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் உடனே ஓடி போய் நீங்கள் கேட்ட நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும்
கொஞ்ச நேரம் புரண்டு உட்காந்து எழுந்து நீங்கள் ஒரு 4-5 தடவை சொல்லி போகமாட்டியான்னு ஒரு அதட்டு போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அது கொண்டு வந்து கொடுக்குற குழந்தைக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா? அல்லேலூயா. பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா? ஏன் உடனே கேட்டால் ஒரே சந்தோஷம் இல்லை? அப்போ அவருக்கு மட்டும் அந்த ஏக்கம் இருக்காதா? அவர் ஆசையாக உங்களுக்காக உயிரை கொடுத்து வந்திருக்காரு. உங்கள் அவர் ஜீவனையே நமக்காக அர்ப்பணித்து வந்த ஆண்டவர் ஆயிடுச்சு. அவர் நம்மக்கிட்ட அதை எதிர்பார்க்கக்கூடாதா? அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அவர் இதை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? உடனே என் வார்த்தைக்கு அவங்க உடனே கீழ்ப்படியணும். நான் எதை சொன்னாலும் அவங்க உடனே அதை செயல்படுத்தணும். அல்லேலூயா. என் வார்த்தையை அவங்க கேட்கணும், கீழ்ப்படியணும். அருமையான தேவச்சனமே, இந்த ஆபிரகாமை தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வாதிச்சு? பூமியே தாங்கக்கூடாத அளவுக்கு அவனுக்கு ஐஸ்வர்யம் பெருகுச்சு. நமக்கு ஐஸ்வர்யம் பெருகணும், கடவுளை என்ன ஆசீர்வதிக்கணும், இந்த ஆசையெல்லாம் நமக்கு நிறைய இருக்கா இல்லையா? என் பிள்ளை நல்லா வாழ்க்கப்படணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா வீடு கட்டி ஓஹோன்னு வாழணும். இந்த ஆசை இல்லாத எந்த பெற்றோரும் இருக்க மாட்டீங்க. இங்கே இருக்கிற யாருக்கும் அந்த ஆசைகள்லாம் இல்லாமல் இருக்காது. நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் திருப்தியாக கிடைக்கணும், எனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, நான் பூர்ணமாக சந்தோஷமாக இருக்கணும். ஒரு வீடு வாங்கினா கூட எனக்கு பத்தாது, இன்னொரு 4 வீடு கட்டி வாடகை விட்டால் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக தான் இருக்கும், எனக்கு கூட சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வேண்டிய எஃபர்ட் என்ன போடுறோம்? அதுக்கு வேண்டிய ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ கீழ்ப்படிஞ்சிருக்கோம். ஆபிரகாம் உண்மையாகவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அசரீர் குரல் தான் கேட்டுச்சு, ஏதோ ஒரு குரல் தான் கேட்டுச்சு, நீ புறப்பட்டு போ. வீட்டில் வந்தவொடனே அவன் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, ஊரை விட்டு போன்னு சொல்லிடுச்சு, நம்ம கானான் தேசத்துக்கு போகிறோமா, அங்கே பாலும் தேனை ஓடுமா அப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? முதல்ல பொண்டாட்டி என்ன சொல்லியிருக்கோம்? பைத்தியம், ஏன்னா கனவு கண்டு வந்தியா அப்படின்னும். அப்பா என்ன சொல்லுவார்? டேய் வேலை இருக்கா உனக்கு, போடா நல்ல. ஆனால் ஆக்சுவலாக ஆபிரகாம் ஒன்றும் இல்லாத நிலைமையெல்லாம் அவங்க ஊரை விட்டு போகல. ஊர் தேசம் என்பது அன்னைக்கு ரொம்ப செல்வந்தர்கள் வாழ்கிற தேசம். அவங்க பிஸ்னஸ் பீப்புள், அவங்க அப்பாவும் அவரும் விக்கிரகத்தை செஞ்சு விற்றுக்கிட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணி செல்வாக்காக வாழ்ந்துட்டு இருந்தாராம். அப்போ இன்னொரு அப்பா என்ன சொல்லுவார்? டேய் இருக்கிறத வாழ்ந்துட்டு போடா, இன்னும் இல்லாததுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியாது, காணான் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதுக்கு போகிற ரூட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதை எப்படி போய் சேரது. இன்றைக்காவது நமக்கு நிறைய மேப் இருக்குது, எங்கே போனாலும் என்னதை போட்டுக்கிறோம்? கூகுள் மேப் நமக்கு உதவி செய்யுது, எந்த ஊருக்கு போனாலும் போயிடலாம். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனோன்னா இன்றைக்கே உட்காந்து ஃபோன் பண்ணி அங்கே நம்ம போய் சேரக்கூடிய இடம் எப்படிப்பட்டது, அங்கே மக்கள் எப்படிப்பட்டவங்க, எந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு நிலைமை இருக்குது, எல்லாத்தையும் உட்காந்து இங்கே பார்த்துடலாம். அப்படி இருந்தால் கூட நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கா இல்லையா? ஊரை விட்டு ஊரை போகிறதுக்கும் ஏரியா விட்டு ஏரியா போகிறதுக்கும் எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஆபிரகாம் எதுவுமே யோசிக்கல. எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் அவனுக்கு சுற்றி இருந்திருக்கும், எவ்வளோ போராட்டங்கள். அவன் மனசுக்குள்ளே போராட்டம் நிச்சயமாக இருக்கும். போகிற வழி எங்கன்னு தெரியாது, எப்படி கானானுக்கு போகணும்னு தெரியாது, அங்கே இருக்கிற மக்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அது வனாந்திரமா இல்லை புல்வெளியா, இல்லை தண்ணி இருக்குமா, இல்லை கசப்பான தண்ணியா, அது மோசமான இடமா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஒரே ஒன்று அவனுக்கு தெரியும், கர்த்தர் சொல்லிட்டார். உண்மை பார்த்தீங்கன்னா மோசே கூட கேட்குறார், மோசே கிட்ட ஆண்டவர் முகமுகமாக தரிசனமாகி பேசுகிறார் முள்செடியில். அப்போ அவன் கேட்குறான், ஆண்டவரே பேசுகிறது தேவன் தான். ஏன்னா இவன் யூதன், இவன் எபிரேயன், இவனுக்கு தெரியும் தேவன் யெகோவா கர்த்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் என்பது இவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் கேட்குறான், நீ பேசுகிற பேர் யார்? யெகோவான்ற நாமம் அவருக்கு விளங்கலை, ஆனால் கர்த்தர் என்பது தெரியும். நீர் யார் என்பது எனக்கு புரிய வைங்க, எனக்கு யாருன்னு சொல்லுங்க. அவர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் பேர் சொல்கிறாரு. ஆபிரகாம் அதை கூட கேட்கல பாருங்க. என் கூட பேசின கர்த்தர் யாரு, என் கூட சொன்ன தேவன் யாரு, நீர் யார் என்பது கூட அவனுக்கு தெரியாது. எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் கூட எனக்கு தெரியாதுங்க. எவ்வளோ குருட்டுத்தனமாக இருக்குல்ல அவனுடைய வாழ்க்கை. ஆனால் அந்த குருட்டுத்தனமான விசுவாசம் தாங்க, அந்த ஒரு பயங்கரமான நம்பிக்கையோடு கூடிய அந்த விசுவாசம் தான் அவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிச்சது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமா? ஆண்டவர் சொன்னான்னா அதை செய்யணும், ஆண்டவர் சொன்னான்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் சொன்னான்னா அது உடனடி கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன ஆண்டவர் வேதத்தில் நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காரு.
சரி, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை விட்டுருங்க. நம்ம கூட ஆண்டவர் வேதம் நிறைய பேசுது. நீ இதை செய் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. என்னென்ன சொல்லியிருக்கு ஏதாவது சொல்லுங்க. எப்பா கட்டளை தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதை விட்டுட்டேன் நான். அதை தாண்டி வாங்க. புதிய ஏற்பாட்டில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு பவுல். நம்மளுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் செய்யாதீங்கன்னு நமக்கு சொல்லு. மாம்சத்தின் கிரியைகள் இல்லை ரோமரில் சொல்லியிருக்காரு. எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காரு. குறை சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, மற்றவங்களை குற்றப்படுத்தாதிருப்பாயாக இல்லை சொல்கிறாரா? எத்தனை பேர் அதெல்லாம் விட்டுட்டோம். சண்டை பண்ணாதிருப்பாயாக, உன் வாயில் கெட்ட வார்த்தை புறப்படாதிருப்பதாக, கோபப்படாமல் இருப்பாயாக சொல்லியிருக்காரா? மற்றவங்க மேலே எரிச்சல் ஆகாமல் இருப்பாயாக சொல்லியிருக்காரா? ஐயா சொல்லியிருக்காங்களா? சரி, எதை அவ்வளோ தூரம் அந்த விஷயங்களை உங்கள் காதுகளில் கேட்ட ரோமரில் சொன்ன பிரகாரம் கேட்டதை விசுவாசிக்கணும், கேட்டதை செயல்படுத்தணும். எத்தனை பேர் செயல்படுத்திட்டு இருக்கீங்க? குறை சொல்கிற ஆவியை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? மற்றவங்கள குறையாவே பார்க்குற ஆவி உங்களை விட்டு போயிடுச்சா? மற்றவங்கள குற்றப்படுத்துக்கிற ஆவியை விட்டு வெளில வந்துட்டிங்களா? மற்றவங்கள வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசுகிற, கொலை செய்யாதிருப்பாயாக்குன்னா நீங்கள் யாரும் கத்தி ஏத்தன் பேரெல்லாம் கூத்துறது இல்லை. ஆனால் உங்கள் வார்த்தை உங்கள் பார்வையே குத்தி சாவடிச்சிடும் தெரியுமா? எத்தனை பேரை சாவடிச்சிட்ருக்குன்னு தெரியுமா? ஒரே வார்த்தை தான், ரொம்ப கூட பேச வேணாம். ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டு வந்ததே அவன் வாழ்க்கையே செத்துருவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பார்வை பார்த்துட்டு வரதுலேயே அவன் வாழ்க்கையை செத்துருவான். அப்படியெல்லாம் நம்ம பார்க்க தெரிஞ்ச ஆட்கள், பேச தெரிஞ்ச ஆட்கள், அதெல்லாம் விட்டுருக்கோமா? மற்றவங்க மனசை வேதனைப்படுத்த எந்த காரியங்களையும் நம்ம செய்யறதெல்லாம் என்னதான்? உன்னை நீ நேசிக்கிறத போல எந்த பிறனை உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும், பிறனை நீங்கள் நோகடிக்கிற எந்த விஷயமானாலும் அது என்னவாக தான் போயிடுது? பாவமாக தான் போயிடுது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியே எவ்வளோ தூரம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீங்க. நீங்கள் செல்வந்தராக கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்துக்கு ஒரு ஈஸி ரூட் சொல்லி கொடுக்குறேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க. தேவன் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குறாரு அதை அப்படியே செயல்படுத்துங்க. தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்க. எதை வேண்டான்னு சொல்கிறாரோ அதை விட்டுருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எதை உனக்கு செய்ய பிடிக்கலையோ ஆண்டவர் உள்ளே இருந்து எனக்கு தெரியும், எந்த மனுஷனும் நமக்கு புத்தி சொல்ல வேண்டாம், நம்ம மனசாட்சியே நமக்கு புத்தி சொல்லும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சி நல் மனசாட்சியா இருந்தா நீ செய்யற தவறுகளை அது உனக்கே உணர்த்துதான் இல்லையா? நீ பேசுறது பாவம், நீ சொல்றது சரியில்லை, நீ செய்யறது சரியில்லை, நீ நடக்கிறது சரியில்லை, நீங்க போறது சரியில்லை, இந்த உறவு சரியில்லை, இந்த எண்ணங்கள் சரியில்லை சொல்லுதா இல்லையா? அல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படிஞ்சாவே வேதம் சொல்லுது, ஓ அநேகர் நல் மனசாட்சியை கெடுத்து விசுவாச கப்பலை சேதப்படுத்துறாங்க. ஸோ விசுவாச கப்பல் சேதப்படுறது எதனால? நம்முடைய கெட்ட மனசாட்சியினால. ஸோ அந்த நல் மனசாட்சிக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தாலே, மனசாட்சியில் யார் இருக்கா? நமக்குள்ளே கொடுத்த தேவ ஆவியான உள்ளேருந்து பேசுகிறார். அவருடைய சத்தத்துக்கு சரியாக செவி கொடுத்தா நாம் பாவம் இல்லாதபடி காக்கப்பட முடியும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் மேம்பட்டு கொண்டே இருக்கும். நான்காவதாக, சோதனையிலும் உறுதியாக நிறுத்தல். என்ன சோதனை வந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரவம் வந்தாலும், சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சோதனைகளை நம்ம என்ன பண்ணணும்? தேவன் அனுமதிக்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் உங்களுக்கு அதுக்கு மேலே ஒன்று ஆண்டவர் கொடுக்கறதே இல்லை. யார் யாருக்கு எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த தாங்கிறதுக்கு ஏற்றதை தான் ஆண்டவர் கொடுக்குறார். எனக்கு எவ்வளோ தாங்க முடியும்னு அவருக்கு தெரியாது, உங்களுக்கு எவ்வளோ தாங்க முடியும்னு அவருக்கு தெரியும். உங்களை போல எனக்கு இல்லை, என்ன போல உங்களுக்கு இல்லை. இல்லையா? யாருக்குமே யாரையும் ஒருத்தர் நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கவே முடியாது. நீங்கள் ஒருத்தருக்கு யாருமே ஈக்குவலிசம் பண்ணிக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதையில் நீங்கள் அனுபவிக்கிறத உங்களால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். தேவன் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு விஷயத்தையே சொல்கிறாருங்க. அவர் சோதனையை அனுபவிச்சுட்டு நீ கஷ்டப்படணும் அவர் விடுகிறவர் இல்லையா?
அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும் வழியையும் போக்கையும் உனக்கு நான் காட்டுவேன்றார். சோ தப்பிக்கொள்ள தேவன் உங்க பட்சத்துல. அதனாலதான் தாவீது இதை கண்டுபிடிச்சார். கர்த்தரின் வலது பட்சத்துல இருக்கிறாரு, சோ நான் ஒன்றுக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சோதனை, கஷ்டப்பாடு, உபத்திரவம் வரும்போது நம்ம சோர்ந்து போக கூடாது, நம்ம அங்கலாய்க்க கூடாது, பேக் சைடு ஆகக்கூடாது. யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்க விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு என்னத்தை உண்டாக்குது? பொறுமையா சகிக்க 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 பொறுமையானது பூரண கிரியை செய்யுமா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சோதனைகளை பொறுமையா சகித்து 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 மேல வரும் பொழுது உங்களை மேல கொண்டு போயிட்டே இருப்பார். ஒவ்வொரு படியா மேல ஏத்திட்டே இருப்பார். அதை நம்ம சொல்ல, தங்கத்தை புடமிடும் போது அதை எப்படி புடமிடுறாங்க? அதை எடுக்கும் போதே சுத்த தங்கமா வர்றதில்ல. மண்ணு, கல், களிமண், அதுல எல்லாம் அசுத்தமும் கலந்திருக்கும். பலவிதமான உலோகங்கள் அதுல கலந்திருக்கும். சுத்த தங்கமா எடுக்கணும்னா அதை என்ன பண்ணோம்? நிறைய ப்ராசஸ் இருக்கு. அடிச்சு அதை தூளாக்கி நொறுக்கி அதை கழுவி சுத்தம் பண்ணி அதை கொண்டு போய் உலையில போட்டு அதை கொதிக்க வச்சு அதில் இருக்கிற கிருமி, அதில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல்ஸை போட்டு அது லாஸ்ட் ப்ராசஸ் தான் சுத்த தங்கம். அதுக்கு வாய் இருந்தால் எப்படி இருக்கும்? அடிக்கும் போது, உதைக்கும் போது, உலைக்களத்தில் போடும்போது அதுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? இன்றைக்கி அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நிலை. ஸோ ஒவ்வொரு நிலையில் நமக்கு உண்டாகிற எல்லா உபத்திரவங்களையும் பொறுமையாக சகிச்சாதான் கடைசியில் என்னவா மாற முடியும்? சொல்லுங்க. சுத்த தங்கமாக மாற. பாதியிலே ஐயோயோ என்னால் இந்த வலி தாங்க முடியல, ஐயோயோ என்னால் இந்த கஷ்டங்களை தாங்க முடியல, என்னை விட்டுருங்க, நான் பழைய இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னா எங்கே போய் தான் போடணும்? அது கல் மண் எங்கே குப்பையில் கிடக்குதோ அங்கேயே தான் போட்டு வைக்கணும். அது தங்கமாக மாறவே முடியாது, சுத்த தங்கமாக ஜொலிக்கவே முடியாது, விலையேற பெற்றதாக மாற்றவே முடியாது. தங்கத்துக்கு இன்னைக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். இன்னைக்கு தங்கம் போயின்னு ராக்கெட் ராகத்தில் போய் நிற்குது. அதுக்கு ஈடு இணை எதுவுமே சொல்ல முடியல இல்லைங்களா? மாற்றுவா எதுவுமா சொல்ல முடியுதா தங்கத்துக்கு? அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் சுத்த தங்கமாக மாறணும்னா புடமிடப்பட்டே ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவம் இல்லாமல் இருக்கவே முடியாது. சோதனையை சகிச்சுத்தான் ஆகணும். சோதனைகள் இல்லாமல் வாழவே முடியாது. சோதனை வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. சுத்த பொண்ணா மாறிடுவீங்க, ஸ்பெஷல் ஆயிடுவீங்க. தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவங்களா மாறிடுவீங்க. நீங்கள் எந்த விதத்துலையும் உங்கள் சரீரம் உங்களை உபத்திரவப்படுத்தும் போது, உங்கள் சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் உபத்திரவப்படுத்தும் போது, உங்கள் கூட இருக்கிற மக்கள் உங்களை உபத்திரவப்படுத்தும் போது, அப்போ சோதனைகள் வரும்போது நீங்கள் யாரை சார்ந்து நிற்கணும்? கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. அவர் பார்த்துக்குவார், அவர் செய்வார், அவர் நடத்துவார், அவரால் எல்லாம் முடியும், அவர் பார்த்துக்குவார்னு அவர் கையில் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப லகுவாயிரும். 5வதாக தேவனுக்கு மகிமை சேர்க்கும் வாழ்க்கை வாழ செய்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையை உண்டாக்கும் செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசமானது செய்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. லாசரோட வாழ்க்கை அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவம் லாசரை கொண்டு வந்து வச்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அதாவது செத்தவனே உயிரோட எழுப்பிட்டா கூட அது ஓகே இல்லை, உயிர் போய் நிறைய பேர் அப்படி எடுத்துடுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உயிர் வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லரில் வச்சு மூடி 4 நாள் ஆயிடுச்சு. அது வெளியே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, முடியவே முடியாது, யார் வந்தாலும் நடக்காது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் மரியாதை பார்த்து சொல்கிறார். மரியாதை சொல்கிறாரு, அவளும் போராடுற அவகிட்ட. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். அப்போ அந்த விசுவாசம் அவளுக்குள்ள உருவானதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் லாசரை பார்த்து வெளியே வாண்டார். கட்டோட வெளியே வந்தானா இல்லையா? வந்தானா இல்லையா? எங்கே மறைஞ்சு கிடக்கிறதும் வெளியே வந்துடும், எங்கே புதைஞ்சு கிடக்கிறதும் வெளியே வந்துடும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எதை வேணால் சாதிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதத்தை விளங்க பண்ணணும்னா விசுவாசத்தில் பலப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செய்வார், என் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்னை விடவே மாட்டான்னு எவ்வளோ தூரம் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை கொண்டு போகும். புறஜாதி கண்களுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. குடும்பத்தில் தரித்திரத்தில் இருந்த நீங்க உயர்த்தப்பட்டு நிற்கும் போது மற்றவங்களுடைய கண்களை நீங்க ஆச்சரியமா இருப்பீங்க. பலவீனத்தில் நீங்க சந்தோஷமா நடமாடிட்டு இருக்கும் போது நீங்க மற்றவருடைய பார்வையில் ஆச்சரியமா இருப்பீங்க.
அந்த சூழ்நிலைகளை சகித்து வாழ்வதற்கு நமக்கு பலன் தரும். என் பிள்ளையோட வாழ்க்கையில ஏன் இப்படி, இந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஏன் இப்படி, இதெல்லாம் கேட்காதீங்க. கடவுள் என்ன நிர்ணயிச்சாரோ அது நடந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போகும்போது அதுதான் சோதனையை சகிக்கிற மனசு. சகிக்கிற மனசு தான் சோதனையை சகிக்கிற மனசு. உங்களுக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுதான் உங்களுக்கு பரீட்சை. அல்லேலூயா சொல்லுங்க. பிரசன்ட்ல என்ன நிலைமையில நீங்க உபத்திரவப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கான பரீட்சை. பொறுமையா இருந்து செய்யுங்க. அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படணும் அப்படின்னா அவருடைய எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அவருடைய சந்தோஷமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற அந்த வேளையில கர்த்தர் மகிமையாய் வெளிப்பட வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிக்கலாம். எபிரேயர் 3:12 வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளவு ஆண்டவர் சொல்லிருக்க. அப்புறம் எச்சரிக்கையா இருங்க. பொல்லாத இருதயம் நமக்குள்ள வராதபடிக்கு நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள ஆவி, விசுவாசத்துக்கு எதிர்ப்படியாய் நம்மை நடத்துகிற ஆவி என்ன? அவிசுவாச ஆவி. ஸோ அந்த அவிசுவாச ஆவியை அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய இருதயங்களில் சுத்த இருதயம் உண்டாகும். தேவனுடைய பரிசுத்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். சுகத்தினால, விடுதலையினால, சந்தோஷத்தினால, சமாதானத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் திருப்தியாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்றில் ஆண்டவர் உங்களை குறைவாக வைக்க மாட்டார். ஆனால் அந்த சூழ்நிலையை அப்படியே என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாக வெளிப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. விசுவாசிக்கிறவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேன், விசுவாசத்தினால தான் நீங்கள் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஐஸ்வர்யனா உடனே உலக ஐஸ்வர்யத்தை நினச்சிடாதீங்க. பரலோகத்தின் சமாதானம், பரலோகத்தின் மனமகிழ்ச்சி, பரலோகத்தின் ஆறுதல், பரலோகத்தினால் உண்டாகிற எல்லா கிருபைகளும் எல்லா வல்லமைகளும் உங்களை ஆட்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தில் நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு வாழ்க்கையில் பார்த்து பார்த்து நம்பி தான் பழக்கம். இது இருக்குது எனக்கு தருவாங்க, இது இருக்குது எனக்கு கிடச்சிரும், இல்லாத ஒரு பொருள் கிடைக்கும்னு நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதைத்தான் விசுவாசம் வேதம் சொல்லுது. இல்லாததையும் எனக்கு ஆண்டவர் செய்வார்னு யார் விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவர் ஒருவேளை இந்த உலகத்திலே இல்லாத ஒன்றை நீ கேட்டுட்ட அப்படின்னா கூட நான் உனக்காக என்ன பண்ணி தருவேன். ஆபிரகாம் சொல்கிறேன், என் பிள்ளைய நான் இன்னைக்கு கொண்டு போட்டனாலும் கல்லிருந்து ஒரு பிள்ளைய எனக்கு உண்டாக்கி தருவார். அதாங்க விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கானது தேவனுடைய கரத்தில் இருக்கு. எப்போ தரணும், எங்கே தரணும், எப்போ தரணுன்றது எல்லாம் அவருக்கு தெரியும். சரியா செய்வார். நம்ம நிறைய நேரம் அவரை புத்தி இல்லாமல் ஆகிட்டு நாம் பெரிய ஞானவான் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு எந்த நேரம் எதை செய்யணுன்றது எனக்கு தெரியும். ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் செய்கிற கர்த்தர் அவர் செய்வார். அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து வேதனைப்படாதீங்க. சூழ்நிலையை மக்கள் சொல்கிற வார்த்தையினால் வேதனைப்படாதீங்க. எல்லாவற்றையும் ஜெயிக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் மேற்கொண்ட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எல்லா நிலையிலும் உயர்த்தக்கூடிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கட்டி எழுப்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் மருத்துவத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை மருந்து கூட உங்களுக்குள்ளே வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை உலகத்தில் மாத்திரை மருந்தை நம்புகிறவங்களா இருந்தால் கூட சொல்கிறேன், அந்த மருந்து மாத்திரையும் எனக்குள்ளே சரியாக வேலை செஞ்சு நான் சுகமாகவே நீங்கள் நம்பினாதான் விசுவாசாதான் அந்த மாத்திரை கூட உங்களுக்குள்ளே வேலை செய்யுமா. ஐயோ இதை போட்டு என்ன பிரயோஜனம், நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். இது ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் அபியாசப்படுத்துங்க.